ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில் யுஜிசி கொண்டு வந்துள்ள புதிய விதிகளுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதிமுக இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிகள் காலியாகும் போது அடுத்து துணைவேந்தர் நியமிப்பதற்கான தேர்தல் குழு அமைக்கப்படும். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டிற்கான தேர்தல் குழு அமைப்பது குறித்த புதிய யுஜிசி விதிமுறைகளை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்டுள்ளார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் குறித்த தேர்தல் குழுவில் திருத்தங்களும் செய்யப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகளின்படி பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவில் யுஜிசி சார்பில் ஒருவரும், ஆளுநர் சார்பில் ஒருவரும், பல்கலைக்கழகம் சார்பில் ஒருவரும் நியமிக்கப்படுவார்கள். தேர்தல் குழுவின் தலைவராக ஆளுநர் நியமிக்கப்படும் நபர் செயல்படுவார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தேர்தல் குழுவில் மாநில அரசின் பிரதிநிதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான தகுதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி குறைந்தபட்சமாக 55% மதிப்பெண்களுடன் பட்டதாரிகளை நேரடியாக உதவி பேராசிரியர் பணிகளுக்கு நியமனம் செய்யலாம் எனவும், அதற்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுகளான நெட் செட் போன்றவைகளில் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியமில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் ஆளும் திமுக அரசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று ஆளுநர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கும் யுஜிசி விதிகளில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் அரசியலமைப்புக்கு எதிரானது என தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்துள்ளார். இந்த தீர்மானத்தை எதிர்த்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்துள்ளனர். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. மேலும் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன.